எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்க அம்மா டிஃப்ரெண்டா பாட் ஆம்லெட் செய்ய போறாங்க. சரி வாங்க எங்க அம்மா எப்படி செய்றாங்க பார்க்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நல்ல பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு தக்காளியும் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாவையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சீஸ் நான் துருவி வச்சுருக்கேன். மூணு முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் இந்த முட்டை கூட சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்க அந்த குட்டி குட்டி பாட்டில் நம்ம எல்லா எக்கையும் ஃபில் பண்ணிக்கலாம். எல்லா முட்டையும் அந்த பாட்டில் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்க எக்கெல்லாம் அது உள்ளே வச்சிடலாம். ஃபில் பண்ணி வச்சுருக்க எக்கெல்லாம் அது உள்ளே வச்சிடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுருங்க, அப்போ தான் நல்லா வேகும் முட்டை. அதுக்கப்புறம் அந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ முட்டை வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. சூப்பராக முட்டை வெந்துருச்சு. அதுக்கு மேலே நம்ம துருவி வச்சுருக்க சீஸை வச்சிடலாம். மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ நமக்கு பாட் ஆம்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செய்கிறதுக்கும் ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்க
எங்க அம்மா செஞ்ச பாட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம். மேல ஃபுல்லா சீஸியா இருக்கு. இங்க பாருங்க. வாவ், பார்க்கும் போதே சாப்பிடலாம் போல இருக்கு. இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், செம்மையா இருக்குங்க. இந்த சீஸ் இருக்குல்ல, சீஸ் வந்து செம்ம டேஸ்டா இருக்குங்க. அதுவும் அது கூட இந்த எக்குலாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. நீங்க வந்து இந்த பாட் இல்லைனா கூட நீங்க வந்து நார்மலா சீஸ் போட்டு எக் போட்டு இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கும். செம்ம டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. செம்மையா இருக்கும். எங்க அம்மா வந்து புதுசா இன்னோவேட்டிவா பண்ணிருக்காங்க. எப்படி இருக்கு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா எங்களோட சேனல் ஃபுட்டியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பை.